ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः. अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे. यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे. ॐ नमो विष्णवे प्रभविष्णवे. ॐ नारायणं महाज्ञेयं विश्वात्मानं परायणं नारायणपरो ज्योतिरात्मा नारायणपरः. नारायणपरं ब्रह्मतत्त्वं नारायणपरः. नारायणपरो ध्याता ध्यानं नारायणपरः. यच्च किञ्चित् जगत्सर्वं दृश्यते श्रूयतेऽपि वा अन्तर्बहिश्च तत्सर्वं व्याप्य नारायणस्थितः. ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्षं विश्वरूपाय वै नमः. ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रचोदयात्. ॐ शान्ति शान्ति शान्तिः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 65வது ஸ்லோகம். 64 வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். भगवान् भगहानन्दी वनमालीहलायुधः आदित्यो ज्योतिरादित्यः सहिष्णुर्गतिसत्तमः सुधन्वाखण्डपरशुर्दारुणो द्रविणप्रदः दिवस्पृक्सर्वदृग्व्यासो वाचस्पतिरयो निजः त्रिसामासामगः सामनिर्वाणं भेषजं पिशक् संन्यासकृच्छमशान्तो निष्ठा शान्तिपरायणं शुभाङ्गशान्तिदश्रष्टा कुमुदकुवलेशयः गोहितो गोपतिर्गोप्ता वृषभाक्षो वृषप्रियः अनिवर्तिनिवृत्तात्मा संक्षेप्तास्य क्षेमकृच्छिवः श्रीवत्सवक्षा श्रीवासः श्रीपतिः श्रीमतां वरः. இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது ஸ்லோகத்தோட ஆர்டர்ல, ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 65வது ஸ்லோகம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 78வது ஸ்லோகம். ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீநிவாச ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீநிவாச ஸ்ரீநிதி ஸ்ரீவிபாவனः ஸ்ரீதக ஸ்ரீஷக ஸ்ரீநிவாசः श्रीनिधि श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः श्रीमान् लोकत्रयाश्रयः श्रीधः श्रीश श्रीनिवासः श्रीनिधि श्रीविभावनः श्रीधर श्रीकर श्रेयः श्रीमान् लोकत्रयाश्रयः. இதில் ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா 605வது நாமம் ஆரம்பிக்குது. இந்த 605வது நாமத்தில் ஸ்ரீதகா
எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி ததாதீதி முக்தி தா, முக்தியை கொடுப்பவருக்கு பேரு முக்தி தகா அப்படின்னு ஏற்கனவே முன்னாடி பார்த்துருக்கோம். எந்த இடத்துலயாவது கொடுக்கறதுன்னு வந்துச்சுன்னாவே ததாதீதி தகா, தா போட்டீங்க அப்படின்னா கொடுப்பவர்னு ஆயிரும். அப்ப முக்தியை கொடுப்பவருக்கு பேரு முக்தி தகா. அதே மாதிரி லக்ஷ்மியை கொடுக்கிறவருக்கு பேரு ஸ்ரீதகா. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதகன்றதுக்கு அர்த்தம் லக்ஷ்மியை கொடுப்பவர். லக்ஷ்மி எத்தனை? அஷ்டலக்ஷ்மி அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அஷ்டலக்ஷ்மி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. எதெல்லாம் அஷ்டலக்ஷ்மிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிலக்ஷ்மி. ஆதிலக்ஷ்மினா யாரை குறிக்கிறது சுவாமி ஆதிலக்ஷ்மி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுத்த மாயா, சுவாமியோட மாயா இருக்குல்ல, மம மாயான்னு சொல்லியிருக்காருல்ல, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், கோயில்கள் எல்லாம் தாயார் அப்படின்னு நம்ம சொல்றோம். தாயார் சந்நிதின்னு முக்கியமா எல்லா கோயில்களையும் விஷ்ணு கோயில்லையும் இருக்கும். பேரே வந்து என்ன கொடுத்துருக்கோம், தாயார்னு கொடுத்துருக்கோம். என்ன வார்த்தை என்ன, அது கேட்கும் போது எனக்கு உள்ளுக்குள்ளார சந்தோஷம் வரும். தாயார்னு வேற எங்கேயுமே அது மாதிரி கேட்க முடியாது. வைஷ்ணவ கோயில்ல தான் தாயார். எல்லா வைஷ்ணவ கோயிலும் யாரை போய் பார்க்கணும் தெரியுங்களா, முதல்ல சாமியை வந்து போய் பார்க்க கூடாது. முதல்ல தாயார் சந்நிதிக்கு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை பார்க்க வரணும். அப்போ வந்து தாயார் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதி லக்ஷ்மி அப்படின்னு பேர். மாயா, சுத்த மாயா அப்படின்னு அதுக்கு பேர். அதுல இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா, அதுலதான் இந்த மொத்த ஜெகத்தும் உற்பத்தி ஆகிறது. அதனால ஆதி லக்ஷ்மி அப்படின்னு பேர். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தனலக்ஷ்மி அப்படின்னு ரெண்டாவது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வெல்த்தும் யாரோடது அப்படின்னா பிராணனோடது. அப்ப அவித்யாக்கு அப்புறம் மாயாக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது பார்ட் எது வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெல்த் அப்படின்னா பிரஷ்னோபனிஷத்து எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும் படிச்சவங்க. பிரஷ்னோபனிஷத்துல சொல்றது இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போக்தா, ரெண்டாவும் பிரிஞ்சிருக்கு. இந்த மாயா தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனா சந்திரனா ஆகும் போது மேட்டராகவும் எனர்ஜியாவும் இருக்கா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரைன்றது வந்து பாத்தீங்கன்னா வெல்த். அந்த வெல்த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாயையோடது. அதனால வந்து பாத்தீங்கன்னா தனலட்சுமி. அந்த தனம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் சந்திரனை குறிக்கிறது. அந்த சந்திரன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகிறா அப்படின்னா தானிய லட்சுமியா அவள் தான் பரிணமிக்கிறான். அப்ப தானிய லட்சுமி அப்படின்னா இந்த லோகத்துல எங்கெங்கெல்லாம் தானியங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சந்திரன் தான் அன்னமா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வருது. அதுக்கப்புறம் தானியம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு சந்திரனோட பாட்டு, சந்திரனோட பாட்டு தனம் தானியம். அதுக்கப்புறம் இந்த பிராணன் அப்படின்னு இருக்கு, போக்தா அப்படின்றது எனர்ஜி அப்படின்றது, அதுதான் சூரியனா இருக்கிறது. அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கஜலட்சுமி. கஜலட்சுமினா கோயில்கள்ல முக்கியமானது வந்து எந்த சந்நிதிக்கு போனாலும் கஜலட்சுமி இருக்கும், போய் பிரார்த்தனை பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா போக்தாவா இருக்கிறது, பிராணசக்தி. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய பவர், அதுதான் வந்து சக்தி, மிகப்பெரிய சக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் தான். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கஜலட்சுமியை குறிக்கிறது. அதுக்கப்புறம் சந்தான லட்சுமி. இந்த ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா சூரியனும் சந்திரனும் மிதுனம்னு பேரு, இந்த ரெண்டும் ஒண்ணு சேரும் போது வந்து பாத்தீங்கன்னா சந்தான லட்சுமி உண்டாகிறது. குழந்தை இல்லை அப்படின்னா கஷ்டம் தானே, நம்மளோட சந்ததி போயிட்டே இருக்கணும் அப்படின்னா சந்தான லட்சுமியோட அனுகிரகம் வேணும். இந்த மொத்த இதுவும் வந்து பாத்தீங்கன்னா சந்தானம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீரலட்சுமி. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீரலட்சுமி ஆறாவது வந்து பாத்தீங்கன்னா வந்துடுது. வீரலட்சுமிக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வீரம்னா என்னது, அந்தந்த ஃபீல்டுல வீரம், மயங்காம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு வீரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்டுலயுமே இருக்கு. எல்லா ஃபீல்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சாலும் தோல்வி அடைஞ்சாலும் நம்ம நிக்கணும் அப்படின்னு நிக்கிற அந்த இதற்கு பாத்தீங்கன்னா பின்னாடி போகாம இருக்கிறது, அதுக்கு பேர் வீரலட்சுமின்னு பேர். எல்லா ஃபீல்டுலயும் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஜயலட்சுமி. எங்க வீரம் இருக்கோ அங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயம் கண்டிப்பா இருக்கும். விஜயத்தை கொடுக்கக்கூடிய லட்சுமி ஏழாவது லட்சுமி விஜயலட்சுமி. இது எல்லாம் எங்க போய் பூர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கடைசியில இதெல்லாம் சுத்தி வந்ததுக்கு பிறகு அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வைராக்கியம் வருது அப்படின்னா கடைசியில அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா தாயார் என்ன பண்ணுவாங்க, நமக்கு வித்யாலட்சுமியை அனுகிரகம் பண்ணுவாங்க. வித்யாலட்சுமியை கொடுத்து மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றாங்க. அப்ப இந்த 8 லட்சுமிகளுக்கு பேர் அஷ்டலட்சுமி அப்படின்னு பேர். ஒரே ஒரு அம்பாள் தான், தாயார் தான் என்ன பண்றாங்க 8 விதமா பிரிஞ்சு அனுகிரகம் பண்றாங்க. சர்வம் கர்மாக்கிலம் பார்த்தே ஞானே பரிசமாப்பியதே. எல்லா கர்மங்களும் எங்க போய் பூர்த்தி ஆகுது அப்படின்னா அந்த ஞானத்துல போய் பூர்த்தி அடைது. ஞானம் தான் வித்யாலட்சுமி அப்படின்னு பேர். இந்த இடத்துல வித்யால வந்து பூர்த்தி ஆகணும்னு
என்னதுக்கு பண்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ போ தனியா, நான் தனியா இருந்துக்கிறேன் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைவல்யத்தை கொடுக்கின்றாள் வித்யாலட்சுமி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் என்னென்ன விரும்புறாங்களோ அந்தந்த ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகம் பண்றவள். அவள் வந்து யார் கையில இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மம மாயா அப்படின்னு ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார். சுவாமியோட கையில இருக்கக்கூடிய அந்த மாயா சக்தி தான் லக்ஷ்மி, மகாலட்சுமி அப்படின்னு பேர். மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா துர்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். அது எல்லாமே வந்து மாயையோட விபின்ன சக்திகள் அப்படின்னா. அதனால ஸ்ரீன்னு எடுத்தோன்னே நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, போன பாஷ்யத்திலேயே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸ்ரீபதிஹி அப்படின்னு ஒரு நாமம் வந்துச்சுல போன ஸ்லோகத்துல. அதுல ஸ்ரீன்றதுக்கு ஆச்சாரியர் பாஷ்யம் பண்ணும் போதே என்ன பண்ணாரு, ஃபர்ஸ்ட் மீனிங் ஸ்ரீனா லக்ஷ்மின்னு பண்ணிட்டார். ரெண்டாவது மீனிங் பண்ணும் போதே என்ன பண்ணாருன்னா ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் பராசக்தி அப்படின்னு பண்ணிட்டார். அப்ப ஸ்ரீன்றது பராசக்தி. பராசக்தி யார் கையில இருக்கும்? சிவபெருமானோட கையில இருக்கிறது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீன்றதுக்கு வந்து லக்ஷ்மின்னு மட்டும் எப்பவுமே அர்த்தம் எடுக்காதீங்க. ஸ்ரீன்றது வந்து பாத்தீங்கன்னா விபின்ன சக்தி. விபின்ன சக்தி எது அப்படின்னா மாயா சக்தி தான் விபின்ன சக்தியா பரிணமிக்கின்றார். அப்போ யார் யார் என்னென்ன கேட்கிறாங்களோ அதையெல்லாம் வந்து சுவாமி என்ன பண்றாருன்னா அந்த ஸ்ரீ மூலமா எல்லாத்துக்கும் அனுகிரகம் பண்றார். ஸ்ரீ தகா சுவாமி கையில தான் அம்மா இருக்காங்க. அம்மா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் இல்லை, சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா அனுகிரகம் பண்றார். ஸ்ரீ மூலமா அனுகிரகம் பண்றார். கேட்கிறவங்களுக்கு எல்லாம் யார் யார் வந்து பாத்தீங்கன்னா யோ யோ யாம் யாம் கணும் பக்தக ஸ்ரத்தையா அர்ச்சிதும் இச்சதி. கீதால சொல்லும்போது சொல்றார், யார் யார் எந்தெந்த ரூபத்துல எந்தெந்த விஷயங்களை பிரார்த்தனை பண்றாங்களோ அந்தந்த ரூபத்திலிருந்து அந்தந்த விஷயத்தை நான் கொடுக்குறேன். ஒருத்தர் கஜலட்சுமியை வந்து பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னா அவர் கஜலட்சுமியை தான் வந்து பாத்தீங்கன்னா வீரத்தை கொடுப்பார், பதவியை கொடுப்பார். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதியை தான் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப சரஸ்வதி வந்து பாத்தீங்கன்னா யாரோடது? வித்யாலட்சுமி. அப்ப ஞானத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா அம்பாள். யார் மூலமா கொடுக்குறா? அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி மூலமா தான் காரியம் பண்றார். அதனால ஸ்ரீ தகா அப்படின்றது சுவாமிக்கு பேரு, ஸ்ரீயை கொடுப்பவர். ஸ்ரீ சக அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈசன். இப்ப சொன்ன மாதிரிதான் ஸ்ரீக்கு ஈசனா யாரு? ஈசனா தலைவன். லக்ஷ்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா தலைவன் யாரு அப்படின்னா பதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீபதியோட மீனிங் அப்படியே ஸ்ரீசகன்னு எடுக்கணும். ஈசன் யாரு லக்ஷ்மிக்கு? சுவாமி தான். அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீசகா அப்படின்னு சுவாமிக்கு பேர். ஸ்ரீனிவாசகா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் வந்து வெல்த் வச்சிருக்காங்களோ, ரெண்டு மீனிங் இருக்கு. ஸ்ரீனிவாசகனா ஸ்ரீநிவாசக, எதுல யாரிடத்துல ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா வாசம் செய்கிறாளோ அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசகன் ஆயிடும். சுவாமியோட நெஞ்சில மார்புல வந்து பாத்தீங்கன்னா சதா தாயார் இருக்காங்க, அது ஸ்ரீனிவாசகன் ஆயிடுது. அப்ப இந்த இடத்துல என்ன மீனிங் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஸ்ரீனிவாசகன்றதுக்கு அர்த்தம் யாரெல்லாம் ஸ்ரீயை உடையவர்களோ அந்த ஸ்ரீ ரூபத்துல சுவாமியே இருக்கார். யார்கிட்டெல்லாம் வெல்த் இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் வாசம் பண்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸ்ரீனிவாசக, ஸ்ரீ உடையவர்களிடத்தில், தனத்தை உடையவர்களிடத்தில் சுவாமியே தனமாக வாசம் பண்றார், ஸ்ரீனிவாசகா. அதுக்கப்புறம் ஸ்ரீநிதிகி. ஸ்ரீநிதிகினா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா ஸ்ரீயும் சுவாமியின் இடத்துல தான் லயமாகுது. எல்லாத்துக்கும் பொக்கிஷமா இருக்கிறவர் வந்து சுவாமி தான். எங்க போகும் பிரளய காலத்துல அப்படின்னா, எதை நம்ம வெல்த்துன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோமோ இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியின் இடத்துல போய் எப்படி நம்ம லாக்கர்ல பூட்டி வைக்கணுமோ, லாக்கருக்கு பேர் தான் பொக்கிஷம்னு பேர், ட்ரெஷர். அந்த ட்ரெஷரியா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த வெல்த்தும் சுவாமியின் இடத்துல போய் லயமாயிட்டு திரும்ப சுவாமிகிட்ட இருந்தால் வெளியில வருது. அப்ப சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா, இந்த லோக்கத்துல இருக்கிற சர்வ லக்ஷ்மிகளுக்கும் என்னவா இருக்கார்? பொக்கிஷமா இருக்கார். நம்ம வெளியில வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு வந்து ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா வீட்டில் இருக்கவங்க எல்லாம் போட்டுக்கிட்டு ஃபங்க்ஷன்லாம் போய் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எங்கே போகும்? எல்லாத்தையும் எடுத்து வீட்டில் பூட்டி வைப்போம். நல்லா அந்த லாக்கரில் போட்டு பூட்டி வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த லோக்கத்தில் இருக்கிறது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போய் சேருது அப்படின்னா, பிரளய காலத்தில் சுவாமிகிட்ட போய் லயமாகுது. அந்த லயஸ்தானத்துக்கு பேர் தான் ஸ்ரீ நிதிகி அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசக, ஸ்ரீ விபாவனகன் என்ன அர்த்தம்? பிரளய காலம் முடிஞ்சோன்னே திரும்ப சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகுமா? அப்ப திரும்ப சிருஷ்டி ஸ்டார்ட் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜீவர்களுடைய கர்மம் எப்படி இருக்கோ அந்தந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி அஷ்டலக்ஷ்மிகளையும் என்ன பண்றார் சுவாமி? என்ன பண்றார்? இவங்களுக்கு வீரம் உண்டாகட்டும், இவங்களுக்கு இந்த பவர் உண்டாகட்டும், இவங்களுக்கு வித்யா உண்டாகட்டும்,
இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனம் உண்டாகட்டும், இவங்களுக்கு தானியம் உண்டாகட்டும் அப்படின்னு அவங்கவுங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்களுக்கு தரித்திர லட்சுமி உண்டாகட்டும். தரித்திரமும் ஒரு லட்சுமி தான். அப்போ வந்து தனலட்சுமிக்கு ஆப்போசிட் என்னது? தரித்திர லட்சுமி. அப்போ இவங்களுக்கு தரித்திரம் உண்டாகட்டும் அப்படின்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நெகட்டிவா எடுத்துக்கணும். தனலட்சுமிக்கு நெகட்டிவ் என்னது? தரித்திர லட்சுமி. தானிய லட்சுமிக்கு நெகட்டிவ் என்னது? அதானிய லட்சுமி. பஞ்சம் வந்துடும், அது மாதிரி இடத்துல பிறந்துருவோம். எல்லாத்துக்கும் ஆப்போசிட் எடுத்துக்கிட்டே வரணும் நம்ம. அப்ப இது எல்லாத்தையும் பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கர்ம பலன்களுக்கு ஏற்ற மாதிரி, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சு கொடுக்கிறார். அதனால சுவாமிக்கு என்ன பேருனா ஸ்ரீ விபாவனஹான்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீதரக அப்படின்னா லக்ஷ்மி எங்க இருக்காங்க அப்படின்னா நம்ம கேட்கறோம்ல, தூக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம், நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அப்ப வேற ஒன்றையும் அறியவில்லை, நான் சுகமா தூங்குனேன்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் யார் வந்துடுறா? நான் சுகமா தூங்குனேன், நான் வந்துடுறேன். இந்த கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் வந்து கான்சியஸ்னஸ் ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆதிலட்சுமியா இருக்கிற அம்மா என்ன பண்றாங்க? இருக்காங்க. அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொந்தமான எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப யார் மேல சவாரி அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி தான் ஆதார தத்துவமா தாங்குறார். அப்ப தாயார வந்து தாங்குறவரா, நெஞ்சில தாங்குறவரா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு ஸ்ரீதரகா அப்படின்னு பேரு. ஸ்ரீதரகன்னு அர்த்தம் லக்ஷ்மியை மார்புல தாங்கக்கூடியவர். ஸ்ரீகரக அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தன்னால போய் சேராது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷ்மியோட பிடி யார் கையில இருக்கு? மெஜிஷியனோட பிடி, மாயா மெஜிஷியன் கையில. மேஜிக்கே எல்லாம் நடந்துருமா? தன்னால மேஜிக்லாம் எதுவும் நடக்காது. யார் பிரயோகம் பண்ணணும்? மெஜிஷியன் வந்து பாத்தீங்கன்னா பிரயோகம் பண்றதுக்கு இருக்கணும். அதே மாதிரி லக்ஷ்மின்றது வந்து பாத்தீங்கன்னா ஜட தத்துவம், திரிகுணாத்மிகா மாயா. பின்னாடி இருக்கக்கூடிய சுவாமி இருக்கிறதுனாலதான் அது சேத்தன மாதிரி தெரியுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்றார். என்ன பண்றார்? லக்ஷ்மிக்கு ஆர்டர் கொடுக்கிறார். இவங்களுக்கு தனம் கொடு, இவங்களுக்கு தனம் கொடுக்காத, இவங்களுக்கு பதவியை கொடு, இவங்களுக்கு பதவி கொடுக்காத, இவங்களுக்கு தானியத்தை கொடு, இவங்களுக்கு தானியம் கொடுக்காத, இவங்களுக்கு விஜயத்தை கொடு, இவங்களுக்கு பராஜயத்தை கொடு அப்படின்னு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவங்களுக்கு சந்தானம் கொடு, இவங்களுக்கு சந்தானம் கொடுக்காத அப்படின்னு எல்லாத்துக்கும் செல்வத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்பவர். அதனால அவருக்கு பேரு ஸ்ரீ கரஹான்னு பேர். கரோதி இது கர, செய்பவர்னு அர்த்தம். ஸ்ரீயை செய்பவர். அதுக்கப்புறம் ஸ்ரேயா. எல்லாத்திலையும் வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இது எல்லாம் பொய்ன்னு ஒருத்தருக்கு வைராக்கியம் வருது அப்படின்னா என்ன ஆகும்? ஆதிலட்சுமியையே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னா ஸ்ரேயா. சுவாமி என்னவா இருக்காருன்னா மோட்சஸ்வரூபமா. சுவாமி தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சஸ்வரூபமா இருக்கார், தானா இருக்கார் சுவாமி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரேயஸ் ஸ்ரேயஸ்ன்னு ரெண்டா பிரிச்சிருக்கோம். கட்டோபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி ஸ்ரேயஸும் பிரேயஸும் முன்னாடி வந்து நிக்குது. எல்லாத்துக்கும் முன்னாடியும் இருக்கு. நீ உன்னோட சாய்ஸ், நீ எதை செலக்ட் பண்ற? அஷ்டலட்சுமியில வந்து பாத்தீங்கன்னா 7 லட்சுமியை செலக்ட் பண்றியா, இல்ல வந்து 8வது லட்சுமியா இருக்கிற வித்யாலட்சுமியை செலக்ட் பண்றீங்க? நம்ம கைக்கு முன்னாடி இருக்கு. புத்திசாலி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? ஸ்ரேயஸ் மார்க்கத்தை செலக்ட் பண்றான். அதே நேரத்துல மந்தன் என்ன பண்றான் அப்படின்னா வர்ணம் பண்றான் இந்த பிரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த லோக்க விஷயங்களை என்ன பண்றான்? ஒவ்வொருத்தர் கேட்கிறாங்க, எனக்கு தனம் வேணும், தனம் தானியம் பகுபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு அப்படின்னு. ஸ்ரீ சூக்தத்துல இப்ப சொன்ன லக்ஷ்மி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுது. ஸ்ரீ சூக்தம் படிச்சீங்க அப்படின்னா பலசுருத்தியில வந்து எனக்கு இது உண்டாகட்டும், எனக்கு இது உண்டாகட்டும் அப்படின்னு வரிசையா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு வைராக்கியம் வருதோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வித்யாவை கொடுத்து மோட்சம் உண்டாகுது. மோட்சம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சுவாமி தான் மோட்சஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபமா பிரம்மஸ்வரூபமா சுவாமி இருக்கார். அதனால ஸ்ரேயஸ் அப்படின்னா யாருன்னா சுவாமிக்கு பேரு தான் ஸ்ரேயஸ்ன்னு பேரு. ரைட்ஸா? அதுக்கப்புறம் ஸ்ரீமான் அப்படின்னு பேரு, ஸ்ரீயை உடையவர். அப்ப சுவாமி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு அப்படின்னா அஜ்ஞானத்தினால நம்ம வந்து பாக்குறோம் நிர்குணத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ இருக்கு. ஸ்ரீ சேர்ந்தோன சுவாமிக்கு என்ன பேரு? ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. ஸ்ரீ இல்லாம இருந்தா சுவாமி மோட்சஸ்வரூபமா நிர்குண நிராகாரமா இருக்கார். அதே ஸ்ரீன்ற மாயா சேரும்போது அவருக்கு பேர் வந்து ஸ்ரீமான். ஸ்ரீமான் என்ன அர்த்தம்? ஸ்ரீயை உடையவர்.
ஸ்ரீயை உடையவரா, மாயையை உடையவருக்கு என்ன பேரு அப்படின்னா மாயாவி அப்படின்னு பேரு, ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. அப்ப மாயா சேர்ந்தோட ஈஸ்வரன் ஆயிடுற ஸ்ரீமான். அதுக்கப்புறம் லோகத்திரையாசிரியா, இந்த ஸ்ரீ வந்ததுக்கு பிறகு சுவாமிகிட்ட வந்து என்ன தன்மை வந்துருதுன்னா ஈஸ்வர தன்மை வந்துருது. இந்த மொத்த லோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் இந்த 3 காரியத்தையும் அந்த ஈஸ்வரனா ஸ்ரீயை வச்சுக்கிட்டு தான் சுவாமி பண்றார். அதனால இந்த மொத்த லோகத்தோட சிருஷ்டி ஸ்திதி லயம் இருக்குல்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 லோகங்களும் சுவாமியை சார்ந்து இருக்கின்றது. சுவாமிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கு. அதனால சுவாமிக்கு பேரு லோகத்திரையாசிரியான்னு பேர். 3 லோகங்களும் ஆதாரமாயிருப்பவர், 3 லோகங்களுக்கும் அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 10 நாமங்கள் நம்ம படிக்கிறோம். 10 நாமங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். 605வது நாமம் ஸ்ரீதகா. ஸ்ரீதகனா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ரீயம் ததாதி பக்தானாம் இது ஸ்ரீதகா. ஸ்ரீதகன்றதுக்கு அர்த்தம் பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றார், பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பக்தானாம் ஸ்ரீயம் ததாதி, எல்லா பக்தர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேண்டுகின்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன கொடுக்கிறார், ஸ்ரீயை கொடுப்பவர். ஸ்ரீ எத்தனை ஸ்ரீ? 8 ஸ்ரீ. அப்ப யார் யார் என்னென்ன கேட்கிறாங்களோ அவங்களுக்கு அந்தந்த ஸ்ரீயை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கின்றார். அதனால சுவாமிக்கு பேர் என்ன பேரு? ஸ்ரீதகா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 606வது நாமம் ஸ்ரீஷகனா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீயஹா ஸ்ரீய ஈஷகா ஸ்ரீஷகா. ஸ்ரீன்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மிக்கு வந்து பாத்தீங்கன்னா கணவனாக ஈஸ்வரனாக இருப்பதால் சுவாமிக்கு பேர் வந்து ஸ்ரீஷக. ஸ்ரீயோட ஈஷக ஸ்ரீஷக ஆயிடுச்சு. 607வது நாமம் ஸ்ரீனிவாசகா. ஸ்ரீனிவாசகனா பொதுவா என்ன எடுப்போம்? பொதுவா எடுக்கும்போது லக்ஷ்மி வாசம் பண்ண, லட்சுமி வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ற இடத்துக்கு பேரு ஸ்ரீனிவாசகா. வீட்டுக்கெல்லாம் பேரு ஸ்ரீனிவாசகன் பேர் வைப்போம்ல, ஸ்ரீநிகேதன் அப்படின்னு வந்து ஸ்ரீனிவாசக அப்படிலாம் பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது என்ன அப்படின்னா ஸ்ரீ வாசம் பண்ற இடத்துக்கு பேர் ஸ்ரீனிவாசகன். ஆனா இங்க வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா ஸ்ரீமத்சு நித்தியம் வசதி இது ஸ்ரீனிவாசகன். ஸ்ரீமத்சு அப்படின்னா வெல்த் உடையவங்களிடத்துல, ஸ்ரீயை உடையவர்களிடத்தில். இந்த உலகத்துல எத்தனை பேர்கிட்ட என்னென்னலாம் செல்வம் இருக்கோ அந்த செல்வமா வந்து யாரு இருக்கா? சுவாமிதான் வாசம் பண்றார். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசகன்னு பேர். அதுக்கப்புறம் ஸ்ரீ சப்தேன ஸ்ரீமந்தோ லக்ஷ்யந்தே. ஆச்சாரியர் தெளிவா சொல்லிட்டார். இந்த இடத்துல ஸ்ரீன்ற சப்தத்துல யாரை குறிக்குது அப்படின்னா ஸ்ரீயை உடையவர்களை குறிக்குது. அப்ப யார்கிட்டெல்லாம் ஸ்ரீயை வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்டெல்லாம் ஸ்ரீ ரூபத்துல சுவாமிதான் வாசம் பண்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரஷ்னோபனிஷத்துல முக்கியமான பிரச்சனை இது இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஜாபதி வந்து என்ன பண்ணார்? பிரஜாபதினா யாரு? சுவாமி. பிரஜாபதி வந்து பாத்தீங்கன்னா மிதுனம் உட்பாதையதே. அவர் என்ன பண்ணார்னா தன்னையே 2 பாகமா பண்ணி கொண்டார் அப்படின்னு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சூரியன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சந்திரன். அந்த சந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னா வெல்த் எல்லாம் ரை அப்படின்னு சொல்லுவோம். ரை அப்படின்னா வெல்த். எல்லா வெல்த்தும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன்ட்ட இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன்ட்ட இருக்கிறது. அப்ப எனர்ஜியாவும் பகவான் தான் ஆனார், வெல்த்தாவும் பகவான் தான் ஆனார். எனர்ஜிக்கு ஆப்போசிட்டா இருக்கிற வெல்த் எல்லாமே என்ன அப்படின்னா ஜடம், மேட்டர். அப்ப இந்த உலகத்துல நம்ம சொல்றோம்ல தனம் தானியம் இதெல்லாம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வெல்த்ன்னு எதை சொல்றோமோ அது எல்லாமே ஜடம். அது எல்லாம் சந்திரனோட அம்சம். அப்ப யாருக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெல்த் இருக்கோ அந்த வெல்த் யாரு? சாட்சாத் சுவாமிதான் சந்திர ரூபத்துல ஆகி வெல்த்தா இந்த உலகத்துல எல்லாத்து கையிலயும் இருக்கார். சுவாமிதான் வெல்த்தா இருக்கார். அப்போ யாரெல்லாம் வெல்த் வச்சிருக்காங்களோ அவங்களிடத்துல சுவாமிதான் இருக்கிறார். அதனால ஸ்ரீனிவாசகன்னு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரீநிதிகின்னு என்ன அர்த்தம்? 608வது நாமம் ஸ்ரீநிதிகி. ஸ்ரீநிதினா என்ன அர்த்தம்? சர்வசக்திமயே அஸ்மின்னு. ஸ்ரீன்றதுக்கு அர்த்தம் என்ன எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா சக்தின்னு எடுக்கணும், பராசக்தின்னு எடுக்கணும். ஸ்ரீன்ற சர்வசக்தி மையே. சுவாமிகிட்ட என்ன இருக்கு அப்படின்னா லக்ஷ்மியே பூர்ணமா சுவாமிகிட்ட தானே இருக்காங்க. அப்ப மாயாசக்தியை வச்சிருக்கிறதுனால சுவாமி அந்த மாயாசக்தி தான் சர்வசக்தியும். அப்ப சர்வசக்தியையும் உடையவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி சர்வசக்திகளையும் உடையவரா இருக்கார்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா சர்வசக்தி மயே, எல்லா சக்திகளோட மயமா இருக்கிறதுனால, சுரூபமா இருக்கிறதுனால அஸ்மின்னு அந்த சுவாமியின் இடத்துல அகிலாஹா ஸ்ரீயோ நிதி அந்த இந்த நான் சொல்றேன்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்க இருந்து மாயா உண்டாச்சுன்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த தீபத்துக்கு கீழே என்ன உண்டாகும்? ஷேடோ உண்டாகுது இல்ல. நம்ம கேட்கிறோம் இந்த ஷேடோ எங்கிருந்து உண்டாச்சு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஷேடோ அந்த தீபத்துல இருந்து தான் உண்டாச்சு. பிரகாசத்தோட வேற ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஷேடோ. அதே மாதிரி வந்து சுவாமிகிட்ட இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாயா சக்தி சைத்தன்யத்திலிருந்து உண்டானது. உண்டாச்சா? உண்டாகல, சும்மா உண்டான மாதிரி. அப்ப அதே மாதிரிதான் இங்க எடுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லா வெல்த்தும் எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா, சுவாமி எப்படிப்பட்டவர் அப்படின்னா நிர்குண நிராகாரம். ஒண்ணும் இல்லை சுவாமிகிட்ட. ஒரு மண்ணாங்கட்டி புண்ணாக்கும் சுவாமிகிட்ட இல்லவே இல்லை. அம்மா சேரும் போதுதான் தாயார் சேர்ந்தோன்னு தான், தாயார் தானே சக்தி. எல்லா சக்திகளும் சுவாமிகிட்ட வந்து அவர் ஈஸ்வரனா இருக்கார். அப்படி ஈஸ்வரனா ஆன பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த வெல்த்தும் ஸ்ரீயோடது. ஸ்ரீ யார்கிட்ட இருக்கா? சுவாமிகிட்ட இருக்கா. அப்ப சுவாமி எப்படிப்பட்டவர்? எல்லா சக்திகளையும் உடையவரா இருக்கார். அப்ப அவர்கிட்ட இருந்துதான் என்ன ஆகுதுன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஆகுது. இந்த உலகம் ஸ்திதி காலத்துல இருக்கு. இந்த உலகம் லய காலத்துல என்ன ஆகுது? சுவாமியின் இடத்துல வந்து லயமாகி விடுகிறது. டெய்லி நம்ம தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறோம், இந்த மொத்த வெல்த்தும் இந்த உலகமும் எங்க போய் லயமாகுது? நான் சுகமா தூங்க அப்படின்னு சுவாமியின் இடத்துல எல்லாம் வந்து லயமாகுது. வேற ஒண்ணும் தெரியல. அப்ப எங்க போச்சு இதெல்லாம்? இதெல்லாம் சுவாமியின் இடத்துல, நான் சொல்ற சுவாமியின் இடத்துல நிர்குண நிராகாரத்துல வந்து லயமாகுது. திரும்ப எங்க இருந்து வருது? பிரளய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிருஷ்டி காலத்துல இங்க இருந்துதான் சுவாமிகிட்ட இருந்து தான் வெளியில வருது. எப்படி பெட்டகத்துக்குள்ளார போகுது, பெட்டகத்துல இருந்து நம்ம ஜுவல்ஸ் எல்லாத்தையும் வெளியில எடுக்கிறோம், திரும்ப வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணதுக்கு பிறகு திரும்ப பெட்டகத்திலேயே வைக்கிறோமோ, அதே மாதிரி சுவாமி எப்படி இருக்கார் அப்படின்னா இந்த மொத்த வெல்த்துக்கும் பொக்கிஷமா இருக்கார். அதனால அவருக்கு பேர் வந்து ஸ்ரீ நிதின்னு பேர். நிதின்னு அர்த்தம் பொக்கிஷம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு சர்வசக்திமயே அஸ்மின். பகவான் எப்படி இருக்கார்? அஸ்மின் அப்படின்னா சர்வசக்திமயமா இருக்கக்கூடிய சுவாமியின் இடத்துல அகிலாஸ்ரீயோ நிதியந்தே, எல்லா ஸ்ரீகளும் பிரளய காலத்துல லயத்தை அடைகின்றன. அதனால சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ நிதி அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் 609வது நாமம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லய காலத்துல சொல்றோம், சிருஷ்டி காலத்திலையும் சுவாமிகிட்ட இருந்து தான் வெளிப்படுது. ஸ்திதி காலத்திலையும் எல்லா விதத்தும் யாருக்கு மேல இருக்கு? சுவாமிக்கு மேலதான். ஆதார தத்துவமா இருக்கிற சுவாமிக்கு மேலதான் இந்த மொத்த மாயாவும் இருக்கிறது. அதுக்கப்புறம் ஸ்ரீ விபாவனக 609வது நாமம் ஸ்ரீ விபாவனக. ஸ்ரீ விபாவனகன்னா என்ன அர்த்தம்? இந்த லோக்கத்துல வெல்த் எல்லாத்து கையிலும் இல்லையே சாமி, எல்லாத்துக்கும் விதவிதமா இருக்கே. சாராயம் காய்ச்சறவன்ட்டெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, நல்லது பண்றவன்ட்டெல்லாம் தர்மிகள் இடத்துலாம் பணமே இல்லை, தரித்திரனா இருக்கான். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஸ்ரீ விபாவனக. சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வியாசன்ற சப்தத்துக்கு பார்த்தோம்ல. எப்படி வியாச அப்படின்னா என்ன பண்ற? வியாச சப்தம் எதுக்காக வருது? மாமிச கடையில இருக்கிறவன் என்ன பண்றான்? மாமிசத்தை வெட்டி வெட்டி யார் யாருக்கு என்னென்ன வேணுமா பார்ட்டா பிரிச்சு கொடுக்குறான்ல. இதே மாமிச காரியத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியும் பண்றார். என்ன பண்றார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கருமத்துக்கு ஏத்த மாதிரி கர்ம பலன்களை பங்கு போட்டு கொடுக்குறாரு. நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ, நீ இதை வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குறார். மாண்டுக்கு எப்படி இதுல வந்து ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா வரும்போதே ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றாரு அப்படின்னும் போது, ஹிரண்ய கர்ப்பர்னா ஈஸ்வரர், அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் அவங்களுடைய கர்ம பலன்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார்? பிரிச்சு கொடுக்கின்றார் அப்படின்னு. ஈஷாவாசியத்துல 4வது மந்திரம். 4வது மந்திரத்துல சொல்லுது, அனேச்சதேகம் மனசோஜவீய நைன தேவா புனுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோ அன்யானத்யேதி திஷ்டத்தஸ்மின்னபோ மாதரிஷ்வா ததாதி. மாத்தரிஷ்வான்னு சுவாமிக்கு பேர். ஹிரண்ய கர்ப்பருக்கு இன்னொரு பேர் என்னது? மாத்தரிஷ்வா அப்படின்னு பேர். இந்த மாத்தரிஷ்வான்னு சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பர் என்ன பண்றாரு அப்படின்னா சைத்தன்யத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு இருக்கிற விஷ்ணு பகவானுக்கு பேர்.
அந்த ஹிரண்யகர்பர் என்ன பண்றாரு அப்படின்னா ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா, சூரியனே நீ என்ன பண்ணு, காலையில உதயமாகணும், சாயந்தரம் மறைஞ்சு போகணும். அக்னியே நீ என்ன பண்ணணும், ஜொலிக்கணும், தகிக்கணும். ஜலமே நீ சில்லுன்னு இருக்கணும், மேல இருந்து கீழ் நோக்கி பாயணும். வாயுவே நீ சதா இந்த ஆகாசத்துல சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கணும், எல்லாத்துக்கும் மூச்சு விடணும், அதுக்காக நீ சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு. மிளகா நீ காரமா இருக்கணும், சக்கரை நீ இனிப்பா இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளுடைய கருமத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய கருமத்தையும் அவங்களுடைய பலனையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், பிரிச்சு பிரிச்சு சுவாமி கொடுக்கிறார். அப்ப அதனாலதான் அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்ரீ விபாவனகன்னு பேர். ஸ்ரீ விபாவனகன் என்ன அர்த்தம், ஸ்ரீ அப்படின்னா கரும பலன் அப்படின்னு எடுக்கணும், வெல்த்ன்னு எடுக்கணும். அப்ப அஷ்டலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மிக்கு ஆப்போசிட்டையும் எடுத்துக்கணும், நெகட்டிவா எடுத்துக்கணும். வீரலட்சுமி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கோலை லட்சுமி அப்படின்னு எடுக்கணும். தனலட்சுமின்னு எடுத்தா தர்தர லட்சுமின்னு எடுத்துக்கணும். ஜெயலட்சுமின்னு எடுத்துக்கிட்டா என்னது, பராஜய லட்சுமி, அபராஜய லட்சுமி அப்படின்னு ரெண்டா இருக்கணும். தோத்து போன லட்சுமி, தோத்து போற லட்சுமி, ஜெயலட்சுமிக்கு ஆப்போசிட். இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வெல்த்தையும் சுவாமி அவங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றார் போல பிரிச்சு கொடுக்கிறார். ஸ்ரீய விபாகம் பண்ணி கொடுப்பவர் ஸ்ரீ விபாவனா. பாஷிகர் சொல்றார், கருமானுரூபேன வந்துருச்சா, கருமானுரூபேன அவங்க என்னெல்லாம் புண்ணிய பாபம் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏத்தார் மாதிரி விவிதாக ஸ்ரீயா, விதவிதமான ஸ்ரீ, 8 மட்டும் இல்ல, 16 மட்டும் இல்ல, இந்த உலகத்துல எல்லாமே ஸ்ரீதான், மாயா ரூபம் தான், திரிகுணாத்மகம் தான். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், சர்வபூதானாம் விபாவயதி இதி ஸ்ரீ விபாவனா. கர்மத்துக்கு ஏற்றார் போல நீங்க தலையை அடிச்சுக்க கூடாது. ஐயோ ஏன் கிடைக்கல எனக்கு ஏன் கிடைக்கல, ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்லுவோம்ல. என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா எண்ணெயை தடவிக்கிட்டு மண்ணுல புரண்டாலும் ஒற்றை மண்ணு தான் ஒட்டும். இது புரியறதுக்கு வந்து நிறைய பேருக்கு ஜீவனம் ஃபுல்லா புரிய மாட்டேங்குது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ம பல தியரி இருக்குல்ல, இந்த கர்ம பலனை நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறது ஆல்ரெடி ஃபிக்ஸ்டு, நல்லா தெரிஞ்சுங்க. எது ஃபிக்ஸ்டு, வெளியில இருக்க ஜாத்தி ஆயுர் போகம் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பகவான் பிரிச்சு கொடுத்துட்டப்போ அனுபவிச்சுக்கும் அப்படின்னு. அப்ப இதை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாற்ற முடியாது. அப்ப எதை மாத்தலான்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய அந்த கரணத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் உனக்கு அப்படின்லாம் வைக்கணும். நம்ம அந்த கரணத்தை சம்ஸ்காரம் பண்ணிக்கவே முடியும். நம்ம நல்லா முயற்சி பண்ணி எல்லாத்தையும் நம்ம மனசோட இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஞானத்தையும் இதையும் சேர்த்துக்கலாம். ஆனா தேகத்துல சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா தேகத்துல எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. இதுக்கு அடைய வேண்டியது என்னெல்லாம் இருக்கோ அந்தந்த காலத்துல வந்து நீங்க கேட்டாலும் கேட்கறனாலும் அது சம்பவிச்சே ஆகும். இதான் கர்ம தியரி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் பாஷிகர் சொல்லும் போதே சொல்றார், கர்மானுரூபேன், நமக்கு என்ன கர்மா பண்ணிருக்கோமோ, மெச்சூரிட்டி எது ஆயிருக்கோ, எது பலன் கொடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த கர்ம பலன்களை தான் என்ன பண்றாரு, பகவான் தான் கொடுக்கிறார். நல்லா தெரிஞ்சுங்க. அதனால்தான் நான் சொல்றேன், எனக்கு தலைவலி வருது, நல்லா மைக்ரைன் வருது, எனக்கு சில சமயம் நல்லா வரும். நான் என்ன நினைப்பேன், பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சும்மா ஓட்டம் ஆடிட்டு இருக்கல, படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, என்னை ரெஸ்ட் பண்றதுக்காகவே என்ன பண்றாரு, பிரசாதமா கொடுக்குறார் தலைவலிய அப்படின்னு எடுத்து. தலைவலி வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம். நேற்று 2 நாளா வந்து சுகரை வந்து எக்கச்சக்கமா ஆயிப்போச்சு, என்னன்னு தெரியல. எப்பவுமே வந்து நைட்டெல்லாம் எந்திரிக்க மாட்டேன். நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு யூரின் பாஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ என்ன அர்த்தம், சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை தூங்க விடாமல் பண்ணுறார். அப்போ என்னது, பிரசாதம். அதுவும் பிரசாதம். ஏன் பிரசாதம் அப்படின்னு கேட்டினா, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன், நாள் ஃபுல்லாக நேரம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கிறது. 1 மணிக்கே முடிப்பு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, 1 மணிலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அனுகிரகம் தானே. அப்போ அனுகிரகமாக தான் எடுத்துக்கணும். தலைவலி வந்தா என்ன பண்றீங்க, தலையே கவனம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அப்ப தலைவலியே வந்து பாத்தீங்கன்னா வியாதி பிராமணத்துல சொல்லிருக்கு, தலைவலியே பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ணு. அப்ப தலைவலி வருதுன்றது என்னது, பிரசாதம். அப்ப அவமானம் வருது அப்படின்னா சாமி தான் கொடுக்குறார், டெஸ்ட் பண்றாரு, உனக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு. அவமானம் வந்தா பிரசாதம். நம்மளை யாராவது ஸ்துதி பண்றாங்க அப்படின்னா அப்பவும் டெஸ்ட் பண்றாரு, நீ வந்து போக்தான்னு அகங்காரம் பிடிக்கிறியா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்றார். அப்பவும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி பிரசாதம் கொடுத்து என்ன டெஸ்ட் பண்றார். மரணமா வந்தா என்னது, சுவாமி தான் மரண தேவனா, யமனா வந்து பார்த்தீங்கன்னா மரணத்தை கொடுக்கிறார். அப்ப இந்த பாவம் வர வர உங்களுக்கு எப்படி இருக்கும், சுவாமி தான் எல்லாம்.
அப்ப கர்ம பலன்களை எந்த விஷயம் ஒரு மயிர் வந்து மயிர் அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எதையாவது அனுபவிக்கிறதா இருந்தாலும் சுவாமி கொடுக்காம நமக்கு ஒன்னும் பிராப்தி ஆகாது. இந்த உலகத்துல வந்து தீதும் நன்றும் பிறர் தரவாரா, மற்றவங்க கொடுக்க முடியாது. உங்க எதிரிகள் உங்களை எதுவுமே பண்ண முடியாது. உங்க சத்துருக்கள் வந்து உங்களுக்கு நாசத்தை உண்டு பண்ணவே முடியாது. கர்ம பலன் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியை பத்தி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அப்பவாதம் வந்துருச்சு. அந்த சாமிக்கு அந்த அப்பவாதத்தை ஏற்படுத்தின ஒரு பொலிட்டீஷியன் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த பொலிட்டீஷியன் சொல்றாரு, நான் ஜீவனத்துல ஒரு பெரிய எரர் பண்ணிட்டேன். அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன். அந்த சாமியோட இதை பத்தி பேசும்போது எனக்கு 2 ஒப்பீனியன் இருந்துச்சு அந்த சாமியை பத்தி. இப்படி அப்படி வந்துச்சு. இப்போ ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சாமியை பத்தி எனக்கு அவர் இப்ப இல்லை, காலமாயிட்டாரு. அந்த சாமியை பத்தி எனக்கு 2 ஒப்பீனியன் இருந்துச்சு. நல்லவரை கெட்டவரை டிசைட் பண்ணவே முடியும். அப்போ வந்து அந்த சுவாமிக்கு வந்து என்ன பண்ணாரு, சம்பந்தமுடைய ஒரு விஐபி, ஒரு பொலிட்டீஷியன், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார், நான் பெரிய பாப்பம் பண்ணிட்டேன். அந்த சுவாமியை பற்றி ஒரு ஒரு இவன் ரிப்போர்ட்டர் வந்து எனக்கு, நான் ஃப்ளைட்டு டெல்லிக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த ரிப்போர்ட்டர் வந்து இது மாதிரி அந்த சாமிகிட்ட ஏதோ ப்ராப்ளம் இருக்கே, அந்த சாமிகிட்ட இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து அவர் வந்து தீவிரவாதிக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாரு, உக்ரவாதிக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிற ஆசிரமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து லெஃப்ட் ரைட்னு போயிட்டு இருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு என்கிட்ட அந்த ரிப்போர்ட்டர் வந்து சொன்னார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஃப்ளைட்டில் போய் உட்கார்ந்தோன்னே ஃப்ளைட்டு பக்கத்தில் என்னோட சீட்டுக்கு பக்கத்தில் வந்து ஐபியில் இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தார். எனக்கு தெரிஞ்சவர், இன்டெலிஜென்ஸ் பியூரோவில் இருக்கிறவர். அவர்கிட்ட வந்து நான் வந்து ஏதோ பேச்சுவாக்கில் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ அந்த ஆசிரமத்தில் வந்து சாமி வந்து ஏதோ தீவிரவாதிகளுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ட்ரைனிங் கொடுக்குறாருங்களா இருக்க, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பண்ண பெரிய தப்பு, இந்த வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு இதுதான். இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் டெல்லி போயிட்டு 2 நாள் 3 நாள் கழிச்சு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது தமிழ்நாட்டில் பேப்பர்ல எல்லாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த சாமி அரெஸ்ட் அப்படின்னு வருது. அந்த சாமி வந்து தீவிரவாதிகளுக்கு இது பண்ணார், அது வந்து இதெல்லாம் ஸ்திரீகள் எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணார், அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல சார், அதனால தான் நாங்கள் போய் ரைட் பண்ணி எல்லாத்தையும் பிடிச்சி போட்டோம். எவிடன்ஸ் இருக்கா? எவிடன்ஸ்ல ஒன்றும் இல்லை, போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஐயோ என்ன அது இப்படி ஆகிப்போச்சு. சரி தப்பு, இவங்க இன்டெலிஜென்ஸ் பியூரோ பண்ணியிருக்குன்னா ஏதோ இருக்கும் போல இருக்கு நான் நினச்சிக்கிட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு டின்னருக்கு நான் போகிறேன். டின்னருக்கு போனோன்னே அவர் சொல்கிறாரு, அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, சாமி பெரிய தப்பு நடந்து போச்சு, சாமியை பிடிச்சிட்டாங்க, அவர் எவ்வளோ தங்கமான ஆள், எவ்வளோ பியூரான பர்சன், அவரை போய் இது மாதிரி பண்ணிட்டாங்களே, ஏன் இப்படி பண்ணுது கவர்மெண்ட், நீங்களாம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னோட, அந்த எவன் வந்து அதை பண்ணாலும் அவன் நாசமாக போகணும் அப்படின்னு அவங்க திட்டினாங்க. நான் உடனே என் ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டு போய், நான் தாயா பண்ணுனேன், தெரியாதனமா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்து ஒரு ரிப்போர்ட்டர் சொன்ன மெசேஜ் ஐபிட்ட சொன்னோன்னா ஐபி வந்து பார்த்தீங்கன்னா அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு பண்ணிட்டான், நான் தான் பண்ணேன், என்ன அந்த சாமி என்ன அப்படின்னு, அந்த சாமி நான் பார்க்கணுன்னு உடனே சாமி சொன்னாராம், அந்த ரிப்போர்ட் கொடுத்தவர் எனக்கு தெரிய ஃப்ரெண்டு, அந்த பொலிட்டீஷியன் அப்படின்னு, அவர்லாம் ரீசன் இல்லை, என் கர்மா அப்படி இருக்கு அப்படின்னும் போது இன்னொருத்தர் வந்து வெரி இன்ஸ்ட்ருமெண்ட் தான், அதனால அவரை பார்க்கறதுல எனக்கு எந்த இதுவும் இல்லை, வர சொல்லுங்க அப்படின்னு என்னை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு நல்லா பேசி அனுப்புனார். எனக்கு கடைசி வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அடைகிற வரைக்கும் நான் அவரோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா பதறவே இல்லை. இது ஜெயிலில் வாசம் பண்ணுறீங்களா அப்படின்னும், ஜெயிலில் வாசம் பண்ணுறது என்னோட கர்மத்தில் இருக்கு, யாரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதும் நல்லதும் கொடுக்க முடியாது, இது என்னோட தலையெழுத்து, என்னோட வாங்கிட்டு வந்த வரம் அப்படின்னு அதை அனுபவிச்சார் அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்குவம் பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, தனக்கு அப்பமானம் வந்து பேப்பர்லாம் வரும்போது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்சிருக்கு, இது வந்து ஏதோ பண்ண காலத்தில் பண்ண கருமா இப்போ வந்து பலனா முடியுது. அப்போ தீதும் நன்றும் பிறர் தரவாரா, கத்தம் கருமமே கட்டளை கல், யாரு கொடுக்குறா, எது வந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமி கொடுக்கிறார். கர்ம பல தாத்தா வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அந்நியமா வந்து வேற எதுவுமே இல்லை, சைத்தான்யாரும் இல்லை, சுவாமிதான் கர்ம பல தாத்தா. அப்போ எப்பவுமே வந்து மனசுக்குள்ளார இந்த இது வந்து ஸ்ரீ விபாவனக அப்படின்றத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். சுவாமி தான் கர்ம பலனை கொடுக்கிறார். தலைவலி வந்தாலும், சுகம் வந்தாலும், துக்கம் வந்தாலும், முள்ளு குத்துனாலும், கொசு கடிச்சாலும், இல்ல வந்து பெரிய ஆபரேஷன் ஏதாவது நடந்தாலும், மரணமே கடைசியில வரும்போதும் கருமப்பல தாத்தா சுவாமி. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ விபாவனகன்னு பேர். இதுக்கு அடுத்த பேர் வந்து பாத்தீங்கன்னா 610வது நாமம் ஸ்ரீதரஹா. வச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லை இது.
அப்ப அந்த சுவாமிகிட்ட இருந்த பக்குவம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்ம என்ன பண்ணுவோம், யாராவது கொஞ்சம் பிரச்சனை பண்ணாலும் நம்ம என்ன பண்ணுவோம், பிளேம் பண்றோமா மற்றவங்கள, எல்லாத்தையும் பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இவர் தான் பிரச்சனை, இவர் தான் பண்ணார், எனக்கு இவர் கெட்டது பண்ணிட்டார், இவர் நல்லது பண்ணிட்டார் அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளியரா அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கணும். சுவாமி தான் பண்றாரு. எவ்வளவு பெரிய மனசமாதானம் கிடைக்கும் தெரியுங்களா? அதனால தான் வியாதி பிராமணம்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாதியை வந்து பிரம்மம்னு உபாசனை பண்ணு அப்படின்னு. அப்ப கெட்டது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நம்மளை டெஸ்ட் பண்றதுக்காக, நம்மளை தாங்குறமான்னு பாக்குறதுக்காக என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. அப்ப நம்ம என்னன்னா சமநிலையில இருக்கிறத பிராக்டிஸ் பண்ணிக்கணும். சுவாமி கொடுக்குறாரு அப்படின்னு. அதுக்கு அடுத்தது 610வது நாமம் ஸ்ரீதரஹா. ஸ்ரீதரகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, சர்வபூதானாம் ஜனனீம், எல்லா பூத்தங்களையும் உற்பத்தி பண்ணவள், பெற்றெடுத்தவள், தாயார். அதனாலதான் பேர் தாயார். என்ன வார்த்தை, என்ன அம்மான்னு சொல்லும் போது இல்லாத ஒரு நெருக்கம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தாயார்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. வில்லேஜ்ல பேசுற மாதிரி தாயார் ஒரு பிரியம் இல்ல, அப்படியே போய் கட்டி பிடிச்சி, மடியை கட்டி பிடிச்சி, சின்ன குழந்தை மாதிரி கட்டி பிடிச்சிக்கிற மாதிரி. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தாயார் சர்வபூதானாம் ஜனனி, அவங்கதான் வந்து இந்த லோகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் அம்மா தாயார். அதனால வந்து ஸ்ரீயம் வக்ஷசி, அப்படிப்பட்ட யாரு தாயார், யாரு ஸ்ரீ, அந்த லக்ஷ்மி மாயாசக்தி. அந்த அம்பாளை வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ஷசி வகன், சுவாமி எங்க வச்சிருக்காரு அப்படின்னா தன்னுடைய நெஞ்சிலேயே வச்சிருக்காராம், தன்னுடைய மார்புல சுமக்கிறாராம். நீங்காம வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை விட்டு நீங்காம தாயார் வந்து சதா இருந்துகிட்டு இருக்காங்க நெஞ்சிலேயே. அதனால சுவாமிக்கு என்ன பேரு, ஸ்ரீ தரஹான்னு பேரு. சுவாமி தான் தாரணம் பண்றார் சுவாமிய, மகன் அப்படின்னு போட்டார். சுவாமி தாரணம் பண்றார், தூக்குறார், தாங்குறார். அப்ப சுவாமிக்கு மேலதான் அம்மா இருக்காங்க. ஷேடோ எங்க இருக்கு, ஒரிஜினலுக்கு மேலதான் ஷேடோ இருக்கு. ஷேடோ தனியா இருக்காது. எங்கேயாவது ஒரு க்ஷணமாவது ஷேடோ தனியா இருக்குமா? ஒரிஜினலை விட்டுட்டு ஷேடோ ஒரு க்ஷணம் கூட என்ன ஆகாது, பிரிஞ்சிருக்காது. அப்போ சுவாமியோட மார்புலையே இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அபின்ன சக்தியா இருக்காங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீதரஹா அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் ஆச்சாரிய சொல்றாரு 611வது நாமம் ஸ்ரீகரஹா. ஸ்ரீகரகன என்ன அர்த்தம் அப்படின்னா பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்தந்த காலத்துல இந்தந்த ஸ்ரீ உண்டாகட்டும் அப்படின்னு சுவாமிதான் செய்கின்றார். அந்த ஸ்ரீயை உண்டு பண்றவர். ஸ்ரீகரகன என்ன அர்த்தம், ஸ்ரீயை உண்டு பண்ணுபவர் அப்படின்னு அர்த்தம். ஆச்சாரியர் சொல்றார், ஸ்மரதாம் ஸ்துவதாம் அர்ச்சயதாம் ச. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்மரிக்கிறாங்களோ, சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதிக்கிறாங்களோ, சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சயதாம் அர்ச்சனை பண்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பக்தானாம் ஸ்ரீயம், பக்தர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ரீயை என்ன பண்றார், கரோதி இதி, செய்பவரா இருக்கிறதுனால. அப்ப நம்ம சதா வந்து பாத்தீங்கன்னா சுவாமியவே என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மரிச்சுக்கிட்டு இருக்கணும், சுவாமியவே ஸ்துதிச்சுக்கிட்டு இருக்கணும், சுவாமியவே அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஞான யஜ்யம், இதுவும் ஒரு அர்ச்சனை தானே. அப்ப விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா சுவாமியவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றார், பக்தர்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்ரீயை, அந்த செல்வத்தை செய்பவர். செய்பவர் அர்த்தம் கொடுப்பவர். ஸ்ரீதகான்னு முதல் நாம படிச்சோம்ல, அதே நாமம் தான் ஸ்ரீகர. ரெண்டுத்துக்கும் மீனிங் செல்வத்தை கொடுப்பவர், வெல்த்தை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தமாயிருக்கு. ஸ்ரீகரஹா. 612வது நாமம் ஸ்ரேயஹா. ஸ்ரேயகனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரேயஸ் அப்படின்னா மோக்ஷம், பிரேயஸ் அப்படின்னா சம்சாரம். ஸ்ரேயஸ் பிரேயஸ் அப்படின்னு கட்டோபனிஷத்துல இருக்கிற மந்திரங்கள். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்ச மனுஷ்யமேதா. ஸ்ரேயஸ்னா என்ன அர்த்தம், ஹிதமானது, மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பிரேயஸ்னா என்னது, பிரியமானது, சம்சாரத்தை உடையது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மியில 7 லக்ஷ்மி மேல உங்களுக்கு வைராக்கியம் வந்துச்சு அப்படின்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை உடையவங்களுக்கு என்ன பண்றாரு, மோட்சத்தை கொடுக்க. நம்ம ஏற்கனவே யோக சூத்திரத்துல பார்த்துருக்கோம். யாரு கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி. லலிதா சகஸ்ரநாமத்துல இருந்து எல்லா இடத்துலயும் வரும். அம்பாள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் செல்வத்தை கொடுப்பவரும் அவள் தான் மோட்சத்தை கொடுக்கிறதும். மோட்சப்பிரதாயினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அம்பாலை இது பண்ணும் போதெல்லாம் மோட்சப்பிரதாயினி, மோட்சத்தை கொடுக்கிறவர். மோட்சத்துக்கு எப்படி கொடுக்குறா, அவதான் வித்யா ரூபமா வந்து மோட்சத்தை கொடுக்குறா, வைராக்கியத்தை கொடுக்குறா.
மோக்ஷலட்சுமினே பேரு, வைராகிய லட்சுமினே பேர். வைராக்கியமும் ஒரு லட்சுமி, மோட்சமும் ஒரு லட்சுமி, விவேக லட்சுமி, விவேகமும் ஒரு லட்சுமி. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா திருஷ்யம்ன்றதுக்கு யோக சூத்திரத்துல பண்ணும்போது என்ன பார்த்தோம்? திருஷ்யம்னு பார்க்கும்போது என்னது? பிரகாஷ கிரியா ஸ்திதிசீலம், பூத இந்திரிய ஆத்மகம், அதுக்கப்புறம் போக அபவர்க தாத்ருத்வம். அப்ப தாத்ரு, இந்த போகத்தையும், போகம்னு என்ன அர்த்தம்? எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய போகங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்குறா. யாருக்கு வந்து பாத்தீங்கன்னா விவேக வைராக்கியம் வருதோ அவங்களுக்கு என்ன பண்றா? அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சத்தையும் கொடுக்கின்றார். அப்ப மோட்சம்ன்றது கொடுத்தனா என்ன ஆயிடுது? மோட்சம் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? இவ செப்பரேட் ஆயிடுற. மாயா சக்தி என்ன பண்றா? இவங்களை விட்டுட்டு பிரிஞ்சிடறா. பிரிஞ்ச மாத்திரத்துல பார்க்கிறவனா நிக்கிறான். அந்த பார்க்கிறவன் யாரு அப்படின்னா க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாமிதி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. ஏ அர்ஜுனா, எல்லா தேகங்களிலும் என்னை பார்ப்பவனாக அறிந்து கொள். அந்த பார்க்கிறவன் தான் வந்து பாத்தீங்கன்னா தான் தானா நிக்கிறதுக்கு பேரு ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். இந்த மாயா சக்தி இவனை விட்டு பிரிஞ்ச மாத்திரத்துல டிஸ்கனெக்ட் ஆயிடுது இந்த மொத்த ஜெகத்துல இருந்தும். அப்ப பார்ப்பவனாகவே நிற்கின்றான். அதுக்கு பேர் தான் மோக்ஷம் அப்படின்னு பேரு, கைவல்யம் அப்படின்னு பேரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கைவல்ய ரூபமா அந்த பார்ப்பவனா யாரு இருக்கா? சுவாமி தான் இருக்கார். க்ஷேத்திரஜ்ஞம் சாபி மாம்பித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத். எல்லா தேகங்களிலும் நான் பார்ப்பவனா இருக்கேன்ல, அந்த பார்ப்பவன் இடத்துல நிக்கிறதுக்கு பேர் தான் சொரூப அவஸ்தானம் அப்படின்னு பேரு, மோக்ஷம் அப்படின்னு பேரு, தண்ணீர் தான் நிற்றல். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்ச சுரூபமா யார் இருக்கா? சுவாமி தான் மோட்ச சுரூபமா இருக்கார். ஸ்ரேயஸ் அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? பாஷிகார் சொல்ற அனபாயி சுக அவாப்தி லட்சணம் ஸ்ரேயா. ஸ்ரேயஸ்ன்ற மோட்சம்னா என்ன சுவாமி? ஸ்ரேயஸ்னா மோட்சம். மோட்சத்துக்கு லட்சணம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு மோட்சம் கிடைக்குதா கிடைக்கலையா? நமக்கு மோட்சம் கிடைக்குதா கிடைக்கலையா? டெய்லி கிடைக்குது தூக்கத்துல. டெய்லி தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஆனா என்ன மாதிரி மோட்சம்னா டெம்பரரி மோட்சம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அம்மா வந்து நம்மகிட்ட காட்டுறாங்க என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போது உனக்கு புத்தி வரட்டும், நீ இது மாதிரி இரு, உனக்கு மோட்சத்தை நான் அப்பப்போ காட்டுறேன் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் டீப் ஸ்லீப்பே கொடுக்குறாங்க. டீப் ஸ்லீப்ல வந்து எந்த துக்கங்களும் இல்லைல்ல. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, போயிடுது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் டக்குன்னு வேக்கப் ஆயிடுது. கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி திரும்ப வேக்கப் ஆயிடுறோம். கொசு கடிக்குது, ஸ்வெட்டிங் ஆகுது. ஐயோ, வெளியில வந்து பாத்தீங்கன்னா வெயில் அதிகமா இருக்கு. உடனே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இதா இருக்கு. ஒவ்வொரு ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆயிடுது. வெளியில இருந்து குரங்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, மனுஷங்க பிரச்சனை பண்றாங்க, கிளைமேட்டுக்கு பிரச்சனை பண்ணுது, துக்கம் வந்துடுது. தூக்கத்துல ஒண்ணுமே இல்லை. கிளைமேட் இல்லை, குரங்கு இல்லை, மனுஷங்க இல்லை, எந்த ரோகம் இல்லை, ஒண்ணுமே இல்லை. அப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கினேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. அந்த நான் சுகமா இருக்கேன் பாத்தீங்களா, அங்க என்ன இருந்துச்சு? சுகம் மட்டும் இருந்துச்சு. அந்த சுகம் வந்து பாத்தீங்கன்னா வேற எங்க இருந்தாவது வந்துச்சா? ஆடியோ வீடியோல இருந்து ஏதாவது சாப்பாடுல இருந்து ஏதாவது வந்துச்சா அப்படின்னா ஒண்ணு இல்லை. அங்க வந்து பாத்தீங்கன்னா விஷயம் எதுவுமே இல்லை, வேற ஒன்றும் இல்லை. அப்ப வேற ஒண்ணும் இல்லை. ஆனா வந்து நான் எப்படி இருந்தேன்? சுகமா தூங்குனேன். அப்ப அந்த சுகம் என்ன சுகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூப சுகம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த இருந்து இருக்கிற என்னுடைய சுகம் தான் அங்க வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சு. ஆனா நம்ம டெய்லி தூங்குற தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா அபாயினின்னு பேர், நீங்கி போறதா இருக்கு. டெய்லி நம்ம நீங்கிறோம், தூக்கத்துல இருந்து வேக்கப் ஆயிடுறோம், சம்சாரம் வந்துடுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அனபாயி சுக அவாப்தி லட்சணம். அப்ப நீங்க நல்லா நினைச்சுக்கணும், மோட்சம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல எந்த மாதிரி இருக்குமோ, ஆனா அங்க என்ன இருக்கு? அக்ரகணம்னு சொல்றோம். அங்க தூங்கிட்டு இருக்கும் போது நான் என்னவா இருக்கேன்னு எனக்கு தெரியல, ஒன்னும் தெரியல, ஆப்ஜெக்டும் தன்னையும் தெரியாதவனா அங்க அவன் இருக்கான் தூக்கத்தில். அதே நிலைமை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் போது நான் இருக்கின்றேன், வேற ஒன்றையும் அறியவில்லை, நான் இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு உணர்வு அனுபூதி உண்டாச்சுன்னா அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோக்ஷம்னு பேரு. அதுதான் சமாதின்னு நம்ம சொல்றோம். அனபாயி சுக அவாப்தி. அனபாயினா என்ன அர்த்தம்? அபாயி அப்படின்னா நீங்குதல்னு அர்த்தம். அனபாயினா நீங்காத. அப்ப நீங்காம வந்து பாத்தீங்கன்னா நித்தியமா, நீங்காததுன்னு என்ன அர்த்தம்? எப்பவுமே நீங்காம இருக்கிறதுக்கு பேர் நித்தியம்னு பேர். அப்ப நித்தியமான சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா அவாப்தினா அடையக்கூடிய லட்சணத்தை உடையது
ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடிய மோட்சம். அப்ப மோட்சத்துல என்ன இருக்கும்? வெறும் சுகஸ்வரூபம் மட்டும் மிச்சம் இருக்கும். தூங்காமல் தூங்கி இருப்பது எக்காலம் பாடியிருக்காங்கல்ல. தூங்காமல் தூங்கி வெக்கப்பிலே இருக்கணும், ஆனா தூக்கத்துல எப்படி இருக்கமோ அப்படி இருந்தோம்னா அதுதான் மோட்சம், சுகஸ்வரூபமா இருக்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு பேரு மோட்சம் பேரு தச்ச. சரி, அந்த மோட்சம்ன்றது வந்து ஏதாவது வேற ஏதாவது ஒரு அவஸ்தையா சுவாமின்னு? அதெல்லாம் இல்ல. அந்த ஸ்வரூபம் எப்படிப்பட்டதுன்னா பரஸ்யேவ ரூபம் இது, அந்த பரமாத்மாவோட ரூபமா. சுகஸ்வரூபம் இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நித்திய சுகஸ்வரூபத்துக்கு என்ன பேரு அப்படின்னா அதான் பிரம்மத்தோட லட்சணம். அப்ப அந்த சுகஸ்வரூபம் தான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமியோட பரபிரம்மத்தோட ரூபமா இருக்கு, ஃபார்மா இருக்கு. அதனால சுவாமி என்னவா இருக்காரு அப்படின்னா மோட்சஸ்வரூபமா ஸ்ரேயஸ்ன்னு சொல்லக்கூடியவரா இருக்கின்றார். அதுக்கப்புறம் 613வது நாமம் ஸ்ரீமான். ஸ்ரீமான்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீயை உடையவர். ஸ்ரீமான்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? மம மாயா சொல்றாருல்ல, மம மாயா, என்னோட மாயா அப்படின்ற. அப்ப இந்த மொத்த வெல்த்தையும் எங்க கொண்டு வரலாம்? மாயைக்குள்ளார கொண்டு வந்துருங்க. மாயாதான் தாயார், மாயாதான் ஸ்ரீ. அந்த ஸ்ரீயை உடையவர் யாரு? நான் சுகமா தூங்கினேன், ஒன்றையும் அறியவில்லை. அந்த ஒன்றையும் அறியவில்லைன்றது தான் ஸ்ரீ அவித்யா மாயா. அதை உடையவன் யார்? நான். ஆதாரமா நான் இருக்கேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த நானா இருக்கிற அந்த பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீன் அவித்யாவை மாயையை உடையவரா இருக்கார். அதனால அவருக்கு என்ன பேரு அப்படின்னா ஸ்ரீமான் அப்படின்னு பேர். ஸ்ரீமான் என்ன அர்த்தம்? ஸ்ரீயை உடையவர். எங்க உடையவர்? ஸ்ரீயோ அஸ்ய சந்தி இது ஸ்ரீமான். அந்த ஸ்ரீ வந்து பாத்தீங்கன்னா எத்தனை விதமா இருக்கு? சந்தின்னு பகுவச்சனத்துல போட்டார். அஷ்டலக்ஷ்மி, அதுக்கப்புறம் அதுக்கு நெகட்டிவ்லாம் போட்டீங்கன்னா 16 லக்ஷ்மி, அப்புறம் அது சும்மா சொல்றது 16 லக்ஷ்மி. இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாம் விதவிதமான லக்ஷ்மி தான், எல்லாம் லக்ஷ்மி தான். நடமாடுறதெல்லாம் என்னது? லக்ஷ்மி தான் நடமாடிக்கிட்டு இருக்குது. அதனால நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா ஆஜாவ் தேவதா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாம் நாகபாபாக்கள் போனீங்க அப்படின்னா எல்லாரும் எல்லாத்தையும் ஆஜாவ் தேவதா, ஆஜாவ் தேவதா அப்படின்னு தேவதா தேவதான்னு தான் கூப்பிடுவான். ஏன்னா எல்லாம் நடமாடுற லக்ஷ்மி, நடமாடுற தெய்வம் எல்லாம். யார் யார்கிட்டெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ எல்லாம் லக்ஷ்மியோட சுரூபம், எல்லாம் மாயா ரூபம். இந்த மொத்தத்தையும் சுவாமிக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா பரிகல்பிதம். அப்ப இந்த மாயையை உடையவர் வந்து பாத்தீங்கன்னா மாயாவி. அந்த மாயாவி யாரு? சுவாமி தான் மாயாவி. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லிருக்க ஸ்ரீயோ, ஸ்ரீயோனா லக்ஷ்மி மாயா, அஸ்ய சந்தி இது, இவரிடம் இருப்பதால் அந்த லக்ஷ்மி விதவிதமான லக்ஷ்மி சுவாமிகிட்ட தான் இருக்கு. சுவாமியோட விபூதி நம்ம சொல்றோம். அதை சுவாமிகிட்ட வந்து இருந்துச்சுன்னா என்னது? அதுக்கு பேரு சுவாமிகிட்ட இருந்துச்சு அப்படின்னா விபூதி. இதை நான் வந்து பாகவதத்துல விபூதி யோகம் வந்து உத்தவருக்கு சுவாமி சொல்லும் போது இருக்கிற ஸ்லோகத்தை எடுத்திருக்கேன். 40, அதாவது 11வது ஸ்கந்தத்துல 16வது அத்தியாயம் என்னது? விபூதி யோகம். அந்த விபூதி யோகத்துல சொல்லும் போது 16 15 அதுல வந்து 40வது ஸ்லோகம் இருக்கு. எல்லா விபூதிகளையும் சொல்லுவார். எல்லா சத்துவகுணத்திலிருந்து உண்டானதா சொல்லுவார். வாஸ்தவத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணத்திலிருந்து உண்டானதுதான் இந்த மொத்த பிரபஞ்சம். இதுல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா என்னுடைய விபூதி விபூதின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு கடைசியில என்ன பண்ணுவார் தெரியுங்களா? 40வது ஸ்லோகத்தை சொல்லுவார். எல்லாமே மனோவிகாரா ஏவ ஏதே. இது மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனோவிகாரம். நீ எதெல்லாம் பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட்னு சொல்றியோ வெறும் மனசோட ப்ரொஜெக்ஷன் தான். மனசுதான் என்னது? மாயா. மனசுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாத்தையும் பரிகல்பனா பண்ணுது. அப்ப விபூதிகள் எல்லாம் சுவாமிகிட்ட இருக்கிறதுனால சுவாமிக்கு பேர் என்ன பேருனா என்ன பேரு அப்படின்னா ஸ்ரீமான். அநேக விபூதிகளை ஸ்ரீயை உடையவர் அப்படின்னு பேர். அது அப்புறம் 614வது நாமம் லோகத்திரய ஆஸ்ரயா. லோகத்திரயாஸ்ரயா. லோகத்திரயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 லோகங்கள். பூர் புவ ஸ்வா. நிறைய இடத்துல இருக்கும். 11 16 பாகவதம் 11 16 11வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயம் 40வது ஸ்லோகம். 40 41 41வது ஸ்லோகம் நினைக்கிறேன். 11 16 41 போட்டுக்கிட்டீங்கன்னா பாகவதம் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். எல்லாம் மனசோட விகாரம். லக்ஷ்மின்னு நீங்க விதவிதமா நீங்க எதெல்லாம் சொல்றீங்களோ அது எல்லாம் தூக்கத்துல போகணும்னு இருக்கா? இல்ல. தூக்கத்துல போகணும்னு ஒண்ணு இல்ல. அப்ப என்னது? மனசோட ப்ரொஜெக்ஷன்.
மனசுதான் மாயா, மனசுதான் லக்ஷ்மி. எல்லாத்தையும் ப்ரொஜெக்ஷன் போட்டு காட்டிட்டு இருக்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் உடையவர் யாரு? உடைய சுவாமிதான் சத்தியம், மெஜிஷியன் சத்தியம். அவன்கிட்ட இருக்கிற சக்தி அபின்ன சக்தி. அப்ப அந்த அபின்ன சக்தி மெஜிஷியன் இருக்கிற மாயா எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த மெஜிஷியன் தானே இருக்கு மாயா சக்தி. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மாயா சக்தின்னு தான் எல்லா கிரியேஷனும் நடக்குது. அப்ப ஸ்ரீயோட கிரியேஷன் தான் இது எல்லாம். அந்த ஸ்ரீ யார்கிட்ட இருக்கு? சுவாமிகிட்ட இருக்கு. அதனால சுவாமிக்கு பேரு ஸ்ரீமான் அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லோகத்திரையாசிரியன்னா என்ன அர்த்தம்? நீங்க நிறைய இடத்துல வந்து லோகத்திரயம் இருக்கும், பூர் புவ ஸ்வஹா அப்படின்னு இருக்கும். எனக்கு ரொம்ப நாள் டவுட், ஏன் பூர் புவ ஸ்வஹன்னா உபலக்ஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு குறிப்பு, அவ்வளவுதான், இண்டிகேஷன். என்ன அப்படின்னா 3 லோக்கங்கள்னு எடுத்தாவே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூர் லோகம் பூ அப்படின்னா பூமிக்கு கீழே இருக்கிற எல்லா அத்தல வித்தல சுத்தல பாதாள தலாத்தல மகாத்தல ரசாத்தல எல்லாத்தையும் கீழே இருக்கிற பாதாள லோக்கங்கள் 7ஐயும் என்ன பண்ணணும்? பூமிக்குள்ளார கொண்டு வரணும். அதுக்கப்புறம் புவகான்னு சொன்னீங்க அப்படின்னா, புவர் லோகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்தரிக்ஷம்னு பேர். இந்த வானத்துல அநேக லோக்கங்கள் இருக்கு, நிறைய லோக்கங்கள் இருக்கு, நமக்குலாம் தெரியவே தெரியாது. அப்ப ஏகப்பட்ட லோக்கங்கள் இருக்கு. கந்தர்வ லோகம் மாதிரி வாயு லோகம்லாம் இருக்கு, நிறைய லோக்கங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புவன்ற சப்தத்துல இண்டிகேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சுவகன்னு சொன்னீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய சுவக மகக ஜனக தபக சத்தியம், மொத்தம் சுவர் லோகத்துல இருந்து சொர்க்கத்துல இருந்து மேல இருக்கக்கூடிய 5 லோக்கங்களும் இண்டிகேட் ஆயிடும். அப்ப பூர்புவ சுவகன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னாவே, லோக்கத்திரயம்னு சொன்னீங்கன்னாவே 14 லோக்கங்களும் அதுக்குள்ளார வந்துடும். இனிமே எங்கேயாவது பூர்புவ சுவகன்னு சொன்னாங்கன்னா 17 லோக்கங்களையும் என்ன பண்ணணும்? இண்டிகேட் பண்ணதா எடுத்துக்கணும். 14 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? ஆசிரியக, லோக்கத்திரைய ஆசிரியக. இந்த 17 லோக்கங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கு. சுவாமி என்னவா இருக்கார்? ஸ்கிரீன் மாதிரி இருக்கார். சினிமா காட்சிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஸ்கிரீனை சார்ந்து இருக்கின்றதோ, சினிமா காட்சிகள்லாம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரகாசம், ப்ரொஜெக்டர் இருந்து வரக்கூடிய பிரகாசத்தை சார்ந்து இருக்கின்றதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஜெகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எப்படி இருக்காரு அப்படின்னா ஸ்கிரீன் மாதிரி சத்து ஆதார தத்துவமா சத்தா இருக்கார். அதே மாதிரி பிரகாசம் மாதிரி சித்தா அறிவா இருக்கார். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் அறிவா இருக்கார், எல்லாத்துக்கும் இருப்பா எக்ஸிஸ்டன்ஸா இருக்கார். அதே நேரத்துல சுவாமி தான் தூக்கத்துல இருக்கிற ஆனந்தமா இருக்கார். நம்ம அனுபவிக்கிற ஆனந்தம்லாம் சுவாமியோடது. சச்சிதானந்தமா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்துக்கும் சச்சிதானந்தமா ஆதாரமா இருக்கார். அப்ப சுவாமிய ஆதாரமா வச்சுக்கிட்டு சுவாமியை சார்ந்து தான் 17 லோக்கங்களும் இருக்கின்றன. அதனால சுவாமிக்கு பேரு லோகத்திரய ஆசிரிய. ஆசிரியகன் என்ன அர்த்தம்? சார்பு ஸ்தானம், டிபெண்டன்ஸ். சுவாமியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதனால அவருக்கு பேர் லோகத்திரய ஆசிரியகன் பேர். பாஷிகார் சொல்றார், திரையானாம் லோகானாம், 3 லோக்கங்களுக்கும், 3 லோக்கங்கள்னா 17 லோக்கங்களுக்கும் ஆசிரியத்துவாது, எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதுனால, ஆசிரியனா ஆசிரிய ஸ்தானம், ஆதார ஸ்தானமா இருக்கிறதுனால சுவாமிக்கு பேரு லோகத்திரய ஆசிரியன்னு பேர். அப்படின்னு இந்த 78வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகும். ஆர்டர்ல பாத்தீங்கன்னா 65வது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகும். படிச்சுவோம். நாமத்தை மொத்தம் 10 நாமங்கள் இருக்கு. ஓம் ஸ்ரீதாய நமஹ, ஓம் ஸ்ரீஷாய நமஹ, ஓம் ஸ்ரீனிவாசாய நமஹ, ஓம் ஸ்ரீநிதயே நமஹ, ஓம் ஸ்ரீ விபாவனாய நமஹ, ஓம் ஸ்ரீதராய நமஹ, ஓம் ஸ்ரீகராய நமஹ, ஓம் ஸ்ரேயசே நமஹ, ஓம் ஸ்ரீமதே நமஹ, ஓம் லோகத்ரயாஸ்ரயாய நமஹ. ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதயே நமஹ. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம நாம வராணன ஓம் நம யதி. ஓம்
ராம 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। ॐ कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। ॐ तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु। नारायण नारायण।